ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளி ஸ்வீட் ஏற்கனவே வந்துட்டு ஒரு 2 செஞ்சு காமிச்சிருந்தேன்னா, அன்றைக்கி வந்துட்டு 3வது வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். அது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆயுத பூஜை அப்போ இது வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்த பாத்திரம் வந்துட்டு யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தேன். சரி, ஓகே, எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்துட்டு அந்த பழைய பாத்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்லா இருக்குது, இருந்தாலும் புதுசு வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் நல்ல வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் சரி. 2வது வந்துட்டு இன்னொரு மெயினான விஷயம் சொல்லணுன்னா, கேமராவுக்குமே வந்துட்டு நல்லா வந்துட்டு தெரியும் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சட்டி அகலமாக இருக்கிறதுனால. அதனால் இன்றைக்கி வந்துட்டு இதை வச்சு ஸ்வீட் பூந்தி தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். அதை வந்துட்டு இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கடலை மாவு வந்துட்டு ஒரு 200 கிராம் பாக்கெட் இருக்கும்ல, அது வந்துட்டு வாங்கியிருந்தேன். அது கொட்டிக்கலாம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஓப்பன் பண்ணி, அப்புறம் வந்துட்டு துளியுண்டு உப்பு, அப்புறம் சோடா உப்பு கொஞ்சோண்டு, கலருக்காக வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். அப்புறம் வந்துட்டு அரிசி மாவு வந்துட்டு அந்த கரண்டியில் வந்துட்டு ஒரு அரை கரண்டி பக்கம் வந்துட்டு சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு ரொம்ப நிறையா ஊற்றிடாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு வர்றது மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வந்து நல்லா கட்டி இல்லாமல் வந்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம பூந்தி வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த மிக்சர்லலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கும்ல ஸ்வீட் பூந்தி, அந்த மாதிரி தான் நிறையா வந்துட்டு இருக்கும், ஊர் சைடுமே வந்துட்டு கிடைக்கும். அப்புறம் இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு நான் பார்த்தப்ப அந்த திருச்சியில் கூட நல்லா ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் தீனா சார் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு அந்த பூந்தி குண்டு குண்டாக நல்லா பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணேன். அதுக்காக தான் வந்துட்டு அரிசி மாவுமே வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு, ஆனால் சூப்பராக. அதை நான் ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு டைம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு ஒருத்தவங்க வந்திருந்தவங்க வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் வந்துட்டு சாப்பிட்டதுலேருந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே அந்த குட்டி குட்டி பூந்தியுமே வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா, சரி அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய பூந்தி நம்மளும் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் செஞ்சுருந்தேன். இந்த பாத்திரம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்கர்லாம் வந்துட்டு சூடு பண்ணோன்னா, அடுப்பில் வந்து லைட்டாக சூடு பண்ணோன்னா, அதுக்கப்புறம் அதை சுரண்டி எடுத்துட்டோன்னா உடனே வந்துடும். நம்ம அப்படியே பிச்சோன்னா வந்துட்டு அந்த கம்மெல்லாமே வந்துட்டு ஒட்டிக்கும் பாத்திரத்தில். அதனால் கரண்டி எல்லாமே வந்துட்டு லைட்டாக சூடு பண்ணி கத்தியை வச்சு லைட்டாக ஆட்டினோன்னா பேந்து வந்துடும். அப்படி வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா சோப்பு போட்டு நம்ம எப்பயும் போல் கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டேன். சூடு பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பூந்தி வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றினேன். மித்தபடி இந்த பாத்திரம் வந்துட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு பொரியல் தான் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பூந்தி ஊற்றுறதுக்கு வந்துட்டு நான் வந்து கடாய் வந்து கீழே வந்துட்டு ஆழமாக இருக்குது, அது மாதிரி இருந்தால் தான் நல்லா அந்த உப்பி அந்த பூந்தி சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இது வந்துட்டு நம்ம ஊற்றின உடனே வந்து ஃப்ளாட் ஆயிடுது அடியில் வந்துட்டு. அப்புறம் திருப்பி மறுபடியும் மாற்றலான்னு ஐடியா தான். சரி, என்னத்தை திருப்பி மறுபடியும் வச்சுட்டு மாற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற பாத்திரம் பாதியிலேயே வந்துட்டு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்பிக்கை வேறு எனக்கு இருக்கும். எப்பயுமே எந்த ஒரு பாத்திரமுமே யூஸ் பண்ணுறப்ப ஒன்றுக்குமே வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட் வந்து வச்சுருப்பேன். அதனால் சரி, நம்ம ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் இதை மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதிலே வந்துட்டு போட்டு ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். பக்கத்துலேயே வந்துட்டு சர்க்கரை பாவுமே வச்சுட்டு கம்பி பதம் வந்த உடனே லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா, அதுக்கப்புறம் இதை பொரித்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு பூந்தி வந்து ரெடி ஆகிரும். 2வது வந்துட்டு லட்டுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம மிக்சியில் வந்துட்டு ஓட்டி விடலாம். அப்புறம் குட்டி குட்டியாகவுமே வந்துட்டு சுட்டுவிட்டோம்னாலும் லட்டு வந்து செஞ்சுக்கலாம். இப்படியே வந்துட்டு நம்ம சுகர் பாகில் ஊற வச்சுட்டு ரெடி பண்ணோன்னா பூந்தி வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். 2வது வந்துட்டு சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு வீடியோ எடுக்காமல் விட்டது வந்து என்னன்னு சொன்னால், சர்க்கரை வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரியே தோணுச்சா, அதனால் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, மறுபடியும் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் சர்க்கரை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெதுன்னு சூடாகவே தான் இருந்துச்சு பூந்தி, அப்படியே வந்து கொட்டிட்டு மறுபடியும் ஃபுல்லாக கிளறிட்டு, அப்புறம் நெய் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கும் விட்டுட்டு ஃபுல்லாக கிளறினதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வச்சதுக்கப்புறமுமே அந்த சுகர் எல்லாமே வந்துட்டு நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. பசங்களுமே வந்துட்டு காலேஜ் விட்டு வந்த உடனே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு இனிமேல் செய்கிறப்ப நல்லா குண்டு குண்டாக வர்றது மாதிரி கடாய் வந்துட்டு நல்லா குழியாக இருக்கிறது மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் அடியில் வந்து நம்ம மாவு ஊற்றுறப்ப ஃப்ளாட் ஆகி உள்ளே போய்ட்டு உட்காந்துக்குது.
அது மட்டும்தான், மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா தான் வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு பூந்தி, லட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு. 2வது நம்ம பண்ணுற செலவு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம கடையிலேருந்து வாங்க போகிறத விட வந்துட்டு வீட்டிலேருந்து செய்கிறப்போ வந்துட்டு செலவு கம்மியாக இருக்கும். குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்துட்டு கிடைக்கும். 2, 3 நாள் பசங்களுக்கு வச்சு கொடுக்குறது மாதிரி நிறையா வந்துட்டு அளவு இருக்கும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நேரம் கிடைக்கிறப்ப வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி செய்யலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் வர்றப்போ தான் நம்மளுக்கும் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம பண்டிகை நாட்கள்லாம் வர்றப்போ என்னென்ன ஸ்வீட் அப்பப்போ சீசனுக்கு வந்துட்டு இருக்கோ அது மாதிரிலாம் நம்ம செஞ்சு வந்துட்டு வீட்டிலேயே நம்மளே செஞ்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். 2வது வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கெலாம். கடையிலலாம் வாங்குறப்ப நம்மளுக்கு வந்துட்டு காசும் அதிகமாக இருக்கும். எப்படி செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும்ல. இது வந்துட்டு நம்மளே ரெடி பண்ணி எல்லாமே செய்கிறப்ப நம்பிக்கையாக வந்துட்டு மனசு திருப்தியாக சந்தோஷமாக வந்துட்டு ஃபேமிலியாக சாப்பிட்லாம். அதனால் வந்துட்டு எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வந்துட்டு வறுத்து எடுத்துகிட்டு சுகர் பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அந்த கடாயிலேயே வந்துட்டு எண்ணெயை வந்துட்டு மிச்சத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக வந்துட்டு நெய் மட்டும் விட்டுட்டு முந்திரி வந்து வறுத்துட்டு அப்புறம் நமக்கு கிண்டி வச்சுருந்த அந்த பூந்தியுமே வந்துட்டு அதில் ஒன்றாவே கொட்டிட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் அந்த சூட்லேயே வந்துட்டு பவுடர் சுகர் அதுக்கப்புறம் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுட்டேன். நல்லா ஊறிட்டு சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு பூந்தி வந்து ரெடி ஆயிரும். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இப்போ வந்திருக்க நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்துட்டு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல வீடியோக்கள் வந்துட்டு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு சூப்பராக இன்றைக்கி பூந்தி வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் செய்கிறப்ப வந்துட்டு நல்லா குழி கடாயில் வச்சுட்டு செய்கிறப்ப நல்லா குண்டு குண்டாக வர்றது மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்பப்போ வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட் செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ரெடி பண்ணுவேன். ஸ்வீட்னு இல்லை, ஸ்நாக்ஸ் ஏதாவது அவங்க வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் விட்டு வர்றப்ப சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்காக வந்துட்டு அடிக்கடி ஏதாவது செய்வேன். அப்படி வந்துட்டு நான் இனிமேல் வீடியோ வந்துட்டு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.